சொல்லாத நிஜங்கள் உலகில் இருக்கலாம், தீர்வில்லாத நிஜங்கள் இல்லவே இல்லை. நிஜம் வெளியே வரும் நிஜங்கள். வணக்கம். நிஜங்கள். இந்த உலகத்திலேயே சொர்க்கத்தை பார்க்க முடியும்னு சில பேர் பார்க்கும்போது அந்த நம்பிக்கை நமக்கு வருது. ஒரு காலத்துல சமுதாயத்துக்கே விரோதியாக இருந்த ஒருத்தர் ஒரு கட்டத்துல மனம் மாறி இன்னைக்கு அதே சமுதாயத்துக்கு மிகப்பெரிய சேவை செய்யறாரு. அது என்ன சேவைனா பார்ப்போம். ரத்னாகர் என்ற வழிப்பறி கொள்ளைக்காரன் பிற்காலத்தில் வால்மீகி முனிவராக இந்தியாவின் ஒப்பற்ற இதிகாசங்களில் ஒன்றான ராமாயணத்தை படைத்தருளியது நமக்கு தெரியும். தற்காலத்தில் சொந்தங்கள், சுற்றத்தார் மற்றும் பலருக்கும் சமூக விரோதியாக வாழ்ந்து வந்த ஒருவர் ஒரு நாள் மனம் மாறி அந்த சமுதாயமே பெருமை கொள்ளும் அளவிற்கு தொண்டுகள் செய்ய தொடங்கினார். பிற உயிர்களை தன் உயிராக மதித்து அவர்களின் உடல் உபாதைகளையும் மனசோர்வையும் நீக்கி அவர்கள் கௌரவமாக வாழ புகலிடமும் உணவும் அன்பும் ஆதரவும் கொடுத்து வருகிறார். என் பேர் ஆட்டோ ராஜா, பெங்களூர்லேருந்து வரேன். இந்த நிகழ்ச்சிக்கு யாரோ வற்புறுத்தலை, நான் பேசுறதெல்லாம் நிஜம். ஆட்டோ ராஜா வணக்கம். உங்க அம்மா வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். உங்களுடைய கடந்த காலம் அதை திரும்பி பார்க்கும்போது ட்ராக் ரெக்கார்ட் நிறையவே இருக்கு. அதை பார்த்த உடனே ரொம்ப பெருமைப்படக்கூடிய அளவுக்கு எதுவுமே இல்லை. நம்ம பார்த்து கொஞ்சம் தலை குனிஞ்சு வைக்கப்படக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய கடந்த காலம் இருந்திருக்கு. ஆமாம். ஆனால் அதுவும் தாண்டி இன்னைக்கு ராஜா உங்க பேருக்கு ஏற்ற மாதிரி நீங்க இருக்கீங்க. ஆமாம். வசதியான குடும்பத்துல பிறந்தீங்களா? அம்மா அப்பா எல்லாம் வசதி. அப்பா டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்ல. சரிங்க. அவங்க அப்பா தாத்தா வந்து மலேசியா, சிங்கப்பூர். சரிங்க. அங்கேருந்து வந்து அவங்க சொத்து சம்பாதிச்சு இங்கே வந்து ஊரில் தமிழ்நாட்டில் நம்ம ஜோலார்பேட்டை பக்கத்தில் சரிங்க. எல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் அவங்க பெரியப்பா கொஞ்சம் எங்களெல்லாம் ஓகே வந்துட்டாங்க. சரி. பெங்களூரில் அப்பா அம்மா வந்து அப்பா டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட் வேலை செஞ்சாங்க. எல்லா வசதியும் எனக்கு ஒரு சைக்கிளுக்கு 2 சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க. ஓகே. 3ஆவது வரைக்கும் தான் படித்தாங்க. டெய்லி பசங்களை நிற்க வச்சு லைனாக அவங்கள அடிக்கிறது. அங்கே 5 பைசா 10 பைசா எடுத்து வந்து என்கிட்ட லைனாக கொடுக்கணும். அப்போ கொடுக்கலன்னா அவங்கள பசங்களை நிறையா அடிச்சிடுவாங்க. அப்புறமா அவங்க மறாத நாள் அம்மா அப்பாட்ட வந்து அழுதுன்னு வாங்கிட்டு வருவாங்க. ஏன் அது பண்ணிட்டு இருந்தீங்க? காசு வேணும். அப்போனா உங்களுக்கு ஏன் அந்த பணம் வேணும்? பசங்க கூட என்ஜாய் பண்ணணும், ஜாலியாக வாங்கி அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணோம், என்ஜாய் பண்ணோம் லைஃப் என்ஜாய் பண்ண என்ஜாய் பண்ணுறதுக்கு. சினிமா பார்க்கறதுக்கு. ஆனால் அப்போ ஸ்டார்ட் பண்ணலங்க சினிமா பார்க்குறதுக்கு. ஸ்கூலில் பணம்னா ரொம்ப இஷ்டம் எனக்கு. ஓகே. அதை வச்சு எதெல்லாம் செஞ்சிடலாம். வீட்டில் அப்பா அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாங்களோ? இவ்வளவுதான் பணம் பாக்கெட் இல்லை கொடுப்பாங்க. ஆனால் வீட்டில் அப்பா கிட்ட இருந்து எடுத்துருவாங்க கொள்ளாம. காசு எடுத்துக்கிட்டு ஹீரோவில் திட்டாட்டமாக நான் டூப்ளிகேட் கீ பண்ணி மேலே ஷீட் ஓப்பன் பண்ணி மேலே இருந்து குடிச்சு நான் தூக்கி போடுவேன், எல்லாத்தையும் எடுத்து போடுவேன். வீரல் சாவி அப்பா சொத்து எல்லாம் வித்துந்தால நிறைய காசு அழிச்சிட்டாங்க. ஊரில் அவங்க அப்பா தாத்தா சொத்து. ஸ்கூலில் எப்படின்னாக்கா முதல் 7,000 ரூபாய் திருடினாங்க. அம்மாக்கெல்லாம் தெரியாது. அந்த ஹெட்மிஸ் கலெக்ட் பண்ண வச்சிருந்த ஸ்கூல் ஃபீஸ் அது நான் தான் பெரிய உயரமாக இருப்பேன். சரி. யூகேஜியில் நான் தான் உயரமாக இருப்பேன். அதில் வந்து அப்படியே திருடி வச்சிருந்தால அங்கேருந்து தான் எனக்கு கெட்டு பேர் ஆச்சு ஸ்கூலில். நீங்கள் அப்போ எந்த கிளாஸ்? 3ஆவது படிச்சு 4ஆவது ஜம்ப் பண்ணாங்க. 4ஆவது. அப்போ 7,000 ரூபாய் எதுக்கு தேவைப்படும்? இவ்வளோ பெரிய பண்டில் பார்த்த உடனே ஆசை வந்துச்சு, இந்த பணம் வச்சு நம்ம. பணத்தோட மதிப்பு தெரியுமா? தெரியாது. அப்புறம் அந்த பணம் எங்கே செலவு பண்ண போறோம் அதுவும் தெரியாது. ஆசை பசங்க கூட கூட்டிட்டு போய் சாப்பாடு பிரியாணி எல்லாம் பசங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுக்குறது. அது நல்லா என்ஜாய் பண்ண லைஃப். அப்படி காசே இல்லைனாக்கா வீட்டில் பொருள் எடுத்துன்னு போயிடுவேன். அம்மா தாலி கழட்டி வச்சுட்டு இருந்தாங்க தனியாக வீட்டில் ஒரு பீரோல் வச்சுருந்தாங்க மறைச்சி. அது அம்மாவுக்கு மறந்துட்டாங்க. அது இப்போ ரிமைண்ட் இல்லை. அதை எடுத்துன்னு போய் கூட இது பண்ணிட்டேன். ப்ளஸ் குடிக்க எனக்கு பணம் வேணும். எந்த வயசுல குடிக்க ஆரம்பிச்சு? 17 சிகரெட். சிகரெட்டு காசு சிகரெட்டை வாங்க சிகரெட் காசு இல்லைனாக்கா கீழே இருக்கிறத பொறுக்கி அடிக்கிறது. அந்த சுத்தி இருக்கிறது நண்பர்கள் சரியில்லை. எங்களுடைய ஏரியா அந்த மாதிரி. ஓகே. நிறைய பேர் செத்து போயிட்டாங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். இப்போ நான் மட்டும் தான் ஸ்டாண்டர்டாக நின்றுக்கிறாங்க. மற்ற விஷயங்களும் பழக்கம் இருந்ததா? அந்த வேற கெட்ட பழக்கம் இந்த குடி பழக்கம். சினிமா 4 படம் பார்ப்பாங்க ஒரு நாளைக்குங்க. ஒரு நாளைக்கு 4 படம் பார்த்துருவோம். பசங்களெல்லாம் இட்டுன்னு போயிட்டு ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக என்ன வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக அம்மா புடவை எடுத்துன்னு போய் அடமானம் வச்சுட்டு எடுத்துன்னு போய் சினிமா காமிச்சிடுவேன். அம்மாவுடைய புடவையை பட்டு புடவை எனக்கு தெரிய சொல்ல மாட்டாங்க. அவருக்கும் நான் கவனிக்க மாட்டார், விட்டுடு அதெல்லாம் என்னைக்கு தெரிஞ்சிடணும் தெரிஞ்சிட்டு
பையன் ஒரு தவறான பாதையில போறானா அவனை சரிப்படுத்தணும். கண்டிக்கு வரலாம். இல்லை எல்லாம் அட்வைஸ் கண்டிக்கு பண்ண அப்பா விட மாட்டேன் நான். கண்டிக்கு அட்வைஸ் பண்ணாக்கா நீ நிறைய யார் கண்டிக்கு எனக்கு கேட்கறதுன்னு சொல்லுவேன். அப்பா கிட்ட அவர் வந்து என்னை சூடு வச்சு வாயில் கையிலலாம் சூடு வச்சிருவேண்டா அப்படின்னுவாரு. நீ என்னடா வைக்கிறதுன்னு நானே சூடு வச்சு அவர் கண்ணு முன்னாடியே வச்சிருவேன். கையிலலாம் வச்சு அப்படியே கறி அவர் முன்னாடியே துடிக்கும் மசிலெல்லாம் அப்படியே. அப்பாவை வந்து மனசு புண்படுத்துறதுக்காக நீங்க பண்ணுவீங்களா அது? பண்ணுறதுக்கா அந்த அந்த ஏஜ் அந்த டைமு வந்து அட்வைஸ் பண்ணால் எனக்கு பிடிக்காது. அப்படின்னா ஐ எம் த கிங், நான் தான் ராஜா, நான் தான் எனக்கு யாரும் அட்வைஸ் பண்ண வேணாம், நான் போகிற ட்ராக் சரி, நான் பண்ணுற வேலை கரெக்ட் அப்படின்னு எனக்குள்ளே அந்த புரிஞ்சிக்கிற தன்மை அந்த இல்லைங்க. இது இல்லாமல் போய் சுடுகாட்டில் போய் படுத்துட்டு பேயை பார்க்கணுன்னு ஆசைப்படுவேன். எல்லாம் சொல்லுவாங்க நீங்கள் சுடுகாட்டில் போகக்கூடாது, இந்த டைமுக்கு போகணும். ஆனால் அந்த டைமுக்கு தான் போய் கூப்பிடுவேன், யாருனா இருந்தால் வாங்க பேய், யாருனா பிசாஜ் யாருக்கிறேன்ல வா, ஒரு பொம்பளை பேர் தான் வந்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு. அந்த ஒரு வேளை பேய் இருந்தால் இவன் நம்மளை விட பெரிய பேயிடான்னு வச்சுக்குவாங்க அந்த அளவுக்கு. அப்புறமா அந்த புளியா மரம் இருக்கும், புளியா மரத்துட்டு போகாது, அங்கே ஆவியங்களாக இருக்கும். அப்போ அங்கே போய் நின்றுன்னு எந்த ஆவினா வா என்கிட்ட வந்து பாரு அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு வைலண்ட் சொல்லுவான். ப்ளஸ் வந்து ஒரு பிஹேவ் வந்து வைல்டு அனிமல் மாதிரி, கொடூர ஒரு மிருகம் மாதிரி. கொஞ்சம் சைக்கிக் ரேஞ்சில் இருக்கும்போது வெறும் குடி பழக்கத்தினால இது இருந்தா இல்ல வேற பழக்கம் இல்லாத? குடிக்காத மெயின் குடி வேணும் எனக்கு. அடிக்ஷன் வேணும். இல்லை நானே அப்படின்னா ஊருக்கு வில்லேஜுக்கு நம்ம ஊருக்கு வந்துட்டு செடியிலேருந்து காஞ்சா எடுத்து நானே செடி பண்ணி இல்லைன்னா ஆளை கரும்பு ஆள் ஆடுவாங்க இல்லைங்களா, அங்கே வந்து நாங்கள் வெள்ளெல்லாம் போட்டு நம்மளே சாராயம் காய்ச்சி நம்ம குடிச்சுக்குவோம். ஊருக்கு வந்துட்டு குருவியெல்லாம் சுடுறது, துப்பாக்கி எடுத்து அது சுட்டு சாப்பிட்றது, இந்த பேர்ட்ஸுங்களெல்லாம் அடிச்சு புறாவெல்லாம் அடிச்சு சாப்பிட்டுட்டு இதை குடிச்சிட்டு நம்மளுக்கு இறைச்சி வேணும், அதுக்காக அப்படி சாப்பிட் பண்ணுவோம். எனக்கு தெரியாத கிணறே இருக்காது வில்லேஜ். கிணறுலாம் குதிக்கிறது, மீன் பிடிக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துல இவ்வளோ நீங்க பண்ணதுனால அப்பா அம்மாவே உங்களை எதிர்த்தாங்க? எதிர்த்தாங்கன்னு சொன்னாக்கா அம்மா டோட்டலி அவங்க ஹேட் பண்ணிட்டாங்க. நான் அடங்கலை, யாருக்குமே அடங்கலை. அதுக்கு அம்மா அழுவாங்க, அவங்களுக்கு தெரியாத மறந்துருக்கலாம், அழுவாங்க. ஷீஸ் டு கிரை, நான் பாட வழியும் நீ நாசமாக போ, நீ போகிற வழியில் ஒன்று எதுனா ஆயினா உனக்கு, உன்னை எட்டனா வெட்டிட்டா போனேன், இல்லை தண்டவாளத்தை படுத்துடுறா, இல்லை அப்பா வந்து போடா பிறந்தவனை போடா அப்படின்னு. ஆனால் கோவம் வரும், வாடா போடல தள்ளி விட்ருவோம். அப்பாவை அடிக்க மாட்டேன், தள்ளி விட்ருவேன். இப்படி பிறந்த பிள்ளை எனக்கு தள்ளுறான் பாரு அப்படின்னு திட்டுவாங்க. தே கான்ட் ஷோ த லவ், எனக்கு அன்பு காட்ட முடியல அவங்களால. அதனால இப்போ கூட நான் உணர்றேன், ஒரு நாள்லாம் எங்கள் அப்பா அம்மா என்னை முத்தம் கொடுத்துருப்பாங்களா தெரியாது, குழந்தையில பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த நிலைமை என் பிள்ளைங்க இருக்கக்கூடாதுன்னு இப்போ கூட என் பிள்ளைங்கள 20 வயசு பிள்ளைங்கள நான் கிஸ் பண்ணுறேன், தூக்கி மடியில் வச்சுக்கிறேன், பொண்ணியாட்டு பையன். எனக்கு அந்த ஃபீல் தருது, நான் பண்ண தப்புனால எங்கள் அப்பா அம்மா என்னை லவ் பண்ணல, எனக்கு நேசிக்கலை இருந்தாலும். பட் அவங்க ரோல் அது பண்ணிட்டாங்க. என் ரோல் நான் என்ன பண்ணேன், வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு சரி அங்கேருந்து அப்பா டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டு ஹேண்ட்செட் எடுத்துன்னு போய் விற்றுட்டு, அப்போது 15 ரூபா இன்னும் அதை எடுத்துகிட்டு போய் ட்ரெயின் போனால் டிக்கெட் கொடுக்க மாட்டோம், ஃப்ரீ ட்ரெயினில் ஏறிடுவோம். டீச்சர் வந்து அடுத்த கம்பார்ட்மெண்ட் ஜம்ப் பண்ணின்னு ஓடிடுறது. அப்படி சென்னை வந்து இறங்கிட்டு சென்னையில் தான் என்னோடய லைஃப். அங்கே மெட்ராஸுக்கு வந்துட்டு பட்டினம் ஆகிட்டேன். அங்கே பீச்சில் மெரினா பீச்சில் குளிச்சுங்கும் போது ஒருத்தர் வந்து ஏமாற்றி காசு எடுத்துகிட்டு போயிட்டான். உனக்கு சினிமாவில் எடுத்துட்டு போய் விட்டுறேன், அங்கே எதுனா எல்லோரும் பார்க்கலாம், ரஜினிகாந்த் பார்க்கலாம், கமலஹாசன் பார்க்கலாம், அங்கே வந்து எனக்கு எதுனா நீ வேலை செய்யலாம், நல்ல பெரிய ஆளானா. அதுக்காக நான் ரொம்ப ஆசைப்பட்டு கையில் இருக்கிறதெல்லாம் காசு திருடிட்டான், எடுத்து ஏமாற்றிட்டான். அப்புறம் 8 அணை வச்சுன்னு கையில் ரொம்ப சாப்பாட்டு வழியில்லாமல் அவஸ்தைப்பட்டாங்க. அது ரோட்டில் மெயினில் படுத்தா போலீஸ்காரன் பிடிச்சிக்குவாங்க. சரி, பைப்பு உள்ளோ இல்லை மரத்துக்குள்ள இல்லை அண்டர் கிரவுண்டில் பிரிட்ஜு கீழே காவாய் உள்ளோ போலீஸ்காரன் பிடிச்சிருவாங்கல்ல. பிடிச்ச கம்பளி பெட்ஷீட்டெல்லாம் இருக்காது, இந்த பேனர் துணி இருக்கும், அதை பிடிங்கிட்டு நம்ம கம்பளி அவன் 700 ரூபாய் 800 ரூபாய் செலவு பண்ணி பேனர் எழுதிருப்பான், நம்ம அதை உடச்சி பிடிங்கி பொத்திக்குவோம். ப்ளஸ் நாய் கூட படுத்துக்குவோம், எட்டு வச்சாலும் அது போகாது, அது லைஃப்லலாம் மறக்க முடியாது. அதெல்லாம் திரும்ப அந்த படுத்துரும். நான் சொன்னேன், நீயும் அனாது நானும் அனாது, படுத்துக்கலாம் அப்படின்னு படுத்துக்கொண்டு விட்டேன். என்ன சொல்கிறதுனாக்கா கடவுள் மாஸ்டர் பிளான்னு சொல்கிறாங்க. ஒருவேளை சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் யாரா கொடுப்பாங்களா, இல்லைன்னா பசங்க சின்ன பசங்க போனால் செயின் கிளிக் பிடிங்க ஓடி இல்லாமல் அப்படி தோட்டத்தில் கிரிமினல் வேலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்குலாம் ரெடி ஆகிட்டு இருந்தோம். ஆனால் அந்த அளவுக்கு போகல, பிச்சைக்கார மாதிரி ரோட்டில் அழிஞ்சுன்னு
சாப்பாடுக்கு வழி இல்லாமல் மோர் மார்க்கெட் ஒரு ஹோட்டல் இருந்துச்சுங்க. அங்கே வேலை செஞ்சு மத்தியானம் வரைக்கும் என்ன வேலை செய்வீங்க? ஹோட்டல் வேலை. மத்தியானம் வரைக்கும் மூச்சு பிடிச்சி கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா மத்தியானம் சாப்பாடு கொடுத்தாங்க. சாப்பிட்டு ஒரு வாரம் வேலை செஞ்சாங்க. கூலி தரல, கேட்டால் கூலி கொடுக்கல, நீ சாப்பிட்ட அதுன்னு ரொம்ப சொன்னாங்க. அப்போ எனக்கு கோவம் வந்துச்சு. அங்கே இருக்கிற தட்டு அலுமினிய தட்டு இவ்வளோ ஃபுல் பண்டில் வாரி தூக்கி வந்து மோர் மார்க்கெட்டில் வச்சுட்டாட்டு வந்து என் மனசில் அது நீங்க போகாத அளவுக்கு அது ஒரு காயம்னு சொல்லலாம். ஒரு இன்ஸ்டன்ட் அந்த ஒரு ஏழை தாத்தா பாட்டி அம்மா எனக்கு குடிசலில் இடம் கொடுத்தாங்க. நான் எல்லாம் இருந்து நான் அனாதையாக்கிறம்மா, எனக்கு ஆயா பாட்டி எனக்கு வீடு கொடுங்க அப்படின்னு அவங்க கொடுத்தாங்க. எனக்கும் பிள்ளைங்கள நீ வந்து தங்கிப்பான்னு. அப்போ வீட்டில் அடைக்கலம் கொடுத்தாங்க, சாப்பாடு போட்டாங்க. ரொம்ப வயசானவங்க. அது மறக்கவே முடியாது. அவங்க வீட்டில் ஏழை வீட்டில் என்ன பித்தளை தட்டெல்லாம் இருக்காது, அலுமினிய தட்டு இருந்துச்சு. ஒரு குத்து விளக்கு மாத்திரம் இருந்துச்சு. அது அவங்க வெளியே போயிருக்குவாங்க, கூலி வேலைக்கு போயிருந்தாங்க. அந்த குத்து விளக்கு திடீர்னு வந்துட்டேன் வெளியே. தெரிய வந்துதான் நீங்கள் அந்த குத்து விளக்கு எடுத்துட்டு ஓடினீங்க? ஜனம் பிடிச்சிட்டாங்க. அப்போ உனக்கு அடைக்கலம் கொடுத்த வீட்டில் நீ இந்த மாதிரி பண்ணிட்டு, சோறு போட்ட வீட்டில் நீ இந்த மாதிரி கண்ணம் விட்டு அப்படின்னு எல்லாட்டும். அதுதான் நான் பண்ணுறது என்னன்னு தெரியல, அந்த அளவுக்கு சூழ்நிலை. அப்போவும் தண்ணி போட்டுட்டு இருந்தீங்க? அப்போ போடலங்க. அதுக்கு அப்போ நல்லா நார்மல் தாங்க திருடும்போது காசு போடணும், தண்ணி காசு உண்மை. அதுக்கு தான் அதுக்கு சரி அந்த அந்த நன்றியை கூட மறந்துட்டாங்க. கொடுத்தாங்களே நம்ம அடைக்கலம் கொடுத்தாங்களே. திரும்ப அந்த அடியெல்லாம் வாங்கி நேரம் சென்டரில் படுத்துருந்தேன். அப்போ போலீஸ் பிடிச்சிட்டு வந்தாங்க. ராஜா, நீங்கள் சொன்னீங்க எந்த வீட்டில் உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க அதே வீட்டில் குத்துவிளக்கு எடுத்துட்டு ஓடுனீங்க, மக்கள் பிடிச்சிட்டாங்க. தர்மடி நிறைய அடிங்க. கடைசி மூச்சு நிற்கிற வரைக்கும் அது மறக்க முடியாது. அது பாடம் எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட். அது அந்த நம்ம பண்ண நன்றி கெட்ட வேலைக்கு அது அனுபவிச்சது நல்லது தான், பனிஷ்மெண்ட். அது அங்கேருந்து போய் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் படுத்துருந்தாங்க. அப்போது போலீஸ்காரன் பிரச்சனை நடந்து இழுத்துன்னு போயினுக்கிறாங்க. நான் கனவு தான் நினச்சிக்கிறேன் போலீஸ்காரங்க கூட நடந்து போயினுக்கிறேன் அப்படின்ட்டு. அப்போது டீப்பாக பார்க்குறேன், இப்படி பார்த்தா ரியலாகவே போலீஸ் தான். ஓகே, கனவு நினச்சிருந்தாங்க. தூக்கத்துலேருந்து தூக்கிட்டு போனாங்க. அப்புறமா எடுத்துன்னு போய் அந்த சில்ட்ரன்ஸ் ஜூடிஸ் இதில் போய் போட்டாங்க. இப்போது அது 300 பேர் அந்த செல்லில் இருப்பாங்க. காலையில் எழுந்து நிர்வாணமாக 300 பேரும் நிற்கணும், ஒருத்தன் பின்னாடி. அதே பேண்ட்டு அதே ஷர்ட்டு ஆஃப் நிற்கிற பேண்ட்டில் பூரா அந்த சீலைப்பெண் இருக்கும். டாய்லெட்டெல்லாம் ஒரு கெலீஜாக இருக்கும், அசிங்கமாக இருக்கும். அப்புறமா அந்த நைட்டில் வந்து இந்த பெரிய பெரிய கேஸ்க்கிறவங்க வந்து மற்றவங்களை வந்து மிஸ்யூஸ் பண்ணுவாங்க, அவங்கள தவறான பாதையில் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இது ஜெயில் இல்லை, இது நரகண்டா எப்பான்னு தோற்றம். அப்புறம் அங்கே வந்து என்னன்னாக்கா நான் சிக் ஆகிட்டேங்க. ஓகே, ஒரு 7 டேஸ்க்கு பாத்ரூமுக்கு போக முடியல. ஜுரம் வந்து வயிறெல்லாம் கல் ஆயிடுச்சு. அதாவது பக்கத்தில் சுடுகாடு பணம் எரியும், அந்த ஸ்மெல்லு. அந்த 300 பேர் அங்கேயே உட்காந்து அப்போ நம்மளுக்கு அந்த சுரங்கம் வந்துடும். ஏன்னா அதே பேண்ட்டு அதே ஷர்ட்டு குளிச்சுட்டு நம்ம அதுவே தான் போட்டுக்கணும். இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு. அப்புறம் ஜுரம் ஜாஸ்தி, ரொம்ப டெம்பரேச்சரு, என் லிப்பெல்லாம் காஞ்சி போச்சு. ஹோப்பே போயிடுச்சு எனக்கு. நம்ம செத்துருவோம், இதுக்கு மேலே நம்ம வந்து லைஃப்பு கடவுளை நீ இருக்கிறியா, என் நிலமை இந்த நிலைக்கு வந்துச்சு இப்போது. ஆனால் கண்ணை மூடின்னு ஒரு 3 hours மெடிடேஷன் பண்ணாங்க. கடவுளை நீங்கள் இருக்கிறீங்களா, இருந்தால் எனக்கு உதவி பண்ணு, ரொம்ப ஜுரம் அடிக்குது அப்படின்னு. ஒரு 3 hours ஆன பிறகு எனக்கு ஷர்ட்டெல்லாம் வெட் ஆகிடுச்சு. நான் எதுவும் ஜம்ப் பண்ணல, எதுவும் ஹார்டாக ஒர்க் பண்ணல. ஆனால் ஷர்ட்டு மட்டும் வெட் ஆகுது. நான் சும்மா அப்படி கண்ணு மூடின்னு அஸ் அ ப்ரேயர் பண்ணியிருந்தேன். அப்போ ஒரு எனக்குள்ளே ஒரு மாற்றம். இமீடியட்டாக ஃபீவர் போன மாதிரி தெரியுது. ஒரு மாத்திரை இல்லாமல் எப்படி அது என்னமோ சம்திங் இஸ் ஹேப்பனிங் இன் மீ அப்படின்னு ஒரு இதாச்சு. அப்புறம் சரி கடவுள் நம்மளுக்கு உதவி பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் சொன்னேன். கடவுளை இந்த ஜெயிலேருந்து கிறிஸ்மஸ் பண்டைக்குள்ளே என்னை வெளியேற்றின்னு போயிடு, நான் நம்புறேன், நீ என் கூட இருக்கிற அப்படின்னு. அவ்வளோதான், சும்மா சிம்பிள் ப்ரேயர். பட் அந்த நேரத்தில் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இல்லை அப்பா அம்மா லெட்ரு அப்பெல்லாம் ஃபோன் கிடையாது. ஓகே, பட் அந்த நேரத்தில் அப்பா அம்மாவுக்கு லெட்ரு எழுதணும் அப்படிலாம் தோணலையா? இல்லைங்க, ஏன்? ஒன்று தெரியல. அந்த அட்ரஸ் மட்டும் கொடுத்துருந்தேன். ஓகே, ஸோ மல்லேஸ்வரத்துக்கு வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அந்த ஜெயிலேருந்து லெட்டர் வந்தது. உடனே அவர் மத்தியானமாக வீட்டுக்கு வந்துட்டார். ஓகே, வீட்டுக்கு வந்து பையன் அங்கே மெட்ராஸில் இருக்கிறானா நடு போகலான்னு நைட்டு வண்டிக்கு வந்துட்டோம். ஓகே, நைட்டுக்கு வந்து வெடிகாலம் வந்து இறங்கிட்டு சென்ட்ரலில் இருந்து போய் அப்படி அந்த பக்கம் போனோம், நடந்து போயிட்டு. அப்போ கூப்பிட்டோம்.
இன்றைக்கி லீவு நாளைக்கு அனுப்புகிறோம் நாங்கள். அப்போ உடனே 100 ரூபா அப்போல்லாம் அந்த ஹோட்டலுக்கு 100 ரூபா கொடுத்துட்டு நைட்டு தங்கிட்டோம். வெடிகாலம் கொட்டுன்னு சென்டரில் வந்து அந்த துணியெல்லாம் அவுத்து போட்டு அப்போ எங்கள் கட்ட அவ்வளோவா காசு கிடையாது. ஓகே. அந்த துணி அதுபடி ஏதோ 100 ரூபாய் பேண்ட்டு ஷர்ட்டு வாங்கி போட்டு சென்டரில் அப்புறமா நைட்டு வண்டிக்கு நாங்கள் பரப்பிட்டோம். நான் பண்ண தப்புக்கெல்லாம் ஒரு ரிப்பெண்ட் அந்த ஜெயில் தான் எனக்கு. அதுக்கப்புறமா வந்து அம்மா அப்பா வந்து எனக்கு உதவி பண்ணாங்க. ஒரே ஒரு உதவி பண்ணாமல் ஒரு 1000 ரூபாய் கொடு, திரும்ப அவங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். 1600 ரூபா லெசின்ஸுக்கு. அப்போ வந்து தான் சிப்ஸு அந்த டைல்ஸ் வேலைக்கு போனது. பசங்க கூட பிரிண்ட் இட்டுன்னு போனாங்க. வாடா சும்மா என்னத்துக்கு வீட்டில் இருக்கிற அப்பா அம்மாவை தொந்தரவு பண்ணின்னுக்கிறேன்னு. அங்கே போய் ஒரு 8 நாள் வரப்போ எங்கள் கிட்ட 10 பைசா கூட கொடுக்குறது கிடையாது. வீட்டுக்கு வருது, நான் சாப்பாடு இருக்கிறது எல்லாம் சாப்பிட்டு அப்புறமா சைலண்ட்டாக வீட்டில் தான் படுக்கிறது. வெளியே உட்காந்துக்கலாம். அன்றைக்கி அம்மா என் கையை பாருண்ணா. என்ன ஆச்சு கைக்குண்ணா? கை பாரெல்லாம் தோல் வந்துட்டுக்குதுண்ணா. இப்போ என்ன பண்ணணும் நான் சொல்லுன்னு சொன்னேன். இப்போ நீ படிக்கலை, அப்போ நீ இந்த வேலை தான் செய்யணும், வேறு என்ன வேலை பண்ண பாரு சொன்னேன். அப்பா வேலையும் வேணான்னிட்டேன். அப்பா வேலை ஆஃபீஸர் சொன்னாங்க, கருக்கன் பாறையிலே மகன் ராமசாமி ஏக்க எல்லாரும் கச்சினலி விடுத்துற என் மகனை நீ இதில் கருக்கொண்டு பண்ண 4 நாள் டைம் கொடுத்தாங்க. மானான்னிட்டான். நீங்கள் வேணான்ட்டீங்க, வேலை வேண்டாம் வேணான்னு சொல்லிட்டு. பையன் இவ்வளோ தவறுகள் பண்ணியிருக்கான், இருந்தாலும் நம்பி கையில் காசு கொடுத்தீங்க. காசு கொடுத்துருவோம். அந்த அவங்க சம்பாரிச்சு எங்களுக்கு கொடுக்குறான்னு நாங்கள் நம்பிக்கல. நீ பொழிச்சிக்கோ முண்டாச்சு புள்ளியோட நான் கல்யாணம் பண்ணாக்கா அது அவங்களுக்கு நீ நல்ல மாதிரியா இரு தான் அவர் வேறுன்னு சொல்கிறது அவர். அப்போ அது கொடுத்து உடனே போயிட்டு அங்கே டைவிங் இருக்குது நம்மகிட்ட. 1200 ரூபாய் வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க? டிரைவ் கொடுத்துச்சு. ஸ்கூல் டீச்சர் டிரைவிங் ஸ்கூல் பே பண்ணிட்டு கற்றுக்கணுங்க சீக்கிரமா. பட் இவ்வளோ நேரம் நீங்கள் ஜெயிலில் இருந்து உடம்பு சரியில்லாமல் இருந்ததுக்கப்புறம் அப்பா அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, நம்ம திருந்தி வாழ்ந்துடலான்னு தோணுச்சு உங்களுக்கு? தோணுச்சுங்க. தெரிஞ்சு அதான் அங்கே நான் ஜெயிலில் மனசு மாறிட்டீங்களா? ரிப்பெண்ட் பண்ணிட்டாங்க. அங்கேயே படலை என்னை மாற்றிட்டு 4 பேருக்கு முன்னாடி நான் நல்லா வாழணும், சொசைட்டி நல்லபடியாக வாழணும் அப்படின்னு கேட்டு ஜஸ்ட் ப்ரே பண்ணாலும் தான். ஜஸ்ட் ஒரு அது என்ன சொன்னால் நான் ஒரு மனசில் ரிப்பெண்ட் பண்ணேன். ஆமாம், ஒரு பக்தி வந்துச்சு, சரி நான் விட்டுறணும் அப்படின்னு வாழ்க்கிறேன். ஆனால் திருப்பம் அந்த யூனியன்லலாம் போய் ஆட்டோ யூனியனில் போய் சேர்ந்துட்டாங்க. அது சேர்ந்தவொடனே திருப்பம் அப்படி பழைசெல்லாம் மறக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த பக்தியெல்லாம் போயிடுச்சுக்கிட்ட திரும்ப ரவுடிசம் பண்ணுற மாதிரி ரோடு பந்த் பண்ணுறது, ஸ்ட்ரைக் பண்ணுறது, கலாட்டா பண்ணுறது, மறுபடியும் அதில் இறங்குனீங்கன்னா கொடும்பாய் பற்ற வச்சு அடிக்கிறது, ரோடு பந்த் பண்ணுறது, கல்லை தூக்கி பஸ் மேலே அடிக்கிறது, கார் பற்ற வைக்கிறது, இப்படி இந்த விஷயத்தில் இறங்கிட்டேன். ஏன் அந்த அவர்கிட்ட வேலை பார்த்து அவர் பாடி கார்டு ஆகிட்டா, காரில் கத்தியை வச்சுக்கிறது, திரும்ப அப்படியே மாதிரி அதே மாதிரி. பட் ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தீங்க? ஆட்டோ வாங்கி கொடுத்தோம் நாங்கள். ஆட்டோ வாங்கி கொடுத்தீங்க? தனியாக வாங்கி கொடுத்தோம். ஆட்டோ வாங்கினதுக்கு அப்புறமும் அந்த கத்தி எல்லாமே ஆட்டோல வச்சுட்டு காரில் அவர் காரில் வச்சுருப்பாங்க. ரொம்ப வைலண்டாக திருப்பம் அதே மாதிரி மாற ஆரம்பிச்சிட்டோம். திரும்ப என்னை பார்த்தா மினிஸ்டர் சேம்பரில் இருக்கிறவங்க பயப்படுவாங்க. மேலே விதானசபா உள்ள மேலே போய் தீ குளிக்கிறது, அங்கே மேலேருந்து குச்சிரன்னு பயம் காட்டுறது போலீஸில், அந்த மாதிரி கொஞ்சம். இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸு நல்லா பத்திக்கிச்சு. நான் என்ன பண்ணுறேன், நீ செத்து போயிட்டேன்னா பத்திக்கின்னு அதெல்லாம் என்ன வேலை பண்ணுறேன்னா அது அந்த அந்த அண்ணன் அப்படி சொல்கிறாருப்பா. என்ன பண்ணுறேன், இன்கம் டேக்ஸ் கமிஷனரு ஆட்டோ டிரைவருங்கெல்லாம் டேக்ஸ் கட்டணும் அப்படின்ட்டாங்க. இப்போ ஆட்டோ டேக்ஸ் கட்ட முடியாது, அவங்க எதிர்த்து போராடி அவங்கள குடும்பம் பற்றி ரோடெல்லாம் பந்த் பண்ணி ஸ்ட்ரைக் பண்ணி பெரிய இஷ்யூ பண்ணி விட்டோம். அது அப்போது நானும் ரொம்ப இஷ்டம் யூனியன்லலாம். ராஜா ஒருத்தன் இருந்தால் போதும், அவன் சாதனை பண்ணிவிடுவான் எல்லாரும் அப்படின்னுவாங்க. அதுக்கு இடையில கல்யாணம் ஆச்சு. யூனியனில் இருக்கும்போது எங்கள் எஜமா வந்து 10,000 ரூபாய் கையில் கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கடா அப்படின்னு ஒரு பண்டில் எடுத்து கொடுத்தாரு. சொன்னார். அவர் பெரிய ஆளுங்க, பெங்களூரில் பெரிய யூனியன் லீடரு. அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா ஸ்ட்ரைக்குனாக்கவே நம்ம ஒரு 2000-3000 பேரை கூட்டின்னு போய் ஸ்ட்ரைக் பண்ணிவிடுவோம். எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி பண்ணுவாங்க. உங்க பாஸ் உங்க கையில 10,000 ரூபாய் கொடுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணி கொண்டாரு. பட் உங்களது லவ் மேரேஜ். மனைவி எங்க சந்திச்சிங்க? நம்ம பக்கத்து கொடுத்தாங்க. அப்பாவும் டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட், அவர் 2 பேரும் எஸ்ஐ தாங்க. ஓகே. அப்போது கல்யாணம் பண்ணி நான் ஆக்சுவலாக வந்து அப்போ தான் என்ன டிரைவரை வேலை செஞ்சுக்கிறேன். அப்புறம் அவர் தெரிஞ்சு கல்யாணம் பண்ணிக்க சொன்ன உடனே ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தாரு. வீட்டில் எங்கள் மாமியாரும் ஒத்துக்கினாங்க. அவங்க ஒத்துக்கிட்டாரா? எங்கள் மாமனார் கொஞ்சம் பயந்தார், இவன் பயங்கரமான ஒரு கேடியாச்சு, பயங்கரமான ஒரு ஆளாச்சு, எப்படி பிள்ளைய நல்லா பார்த்துக்குவானான்ட்டு. ஆனால் நான் பண்ணுற அன்பு செய்கிற வேலையெல்லாம் கொஞ்சம் சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் ஆகிட்ட பிறகு தான் நான் இந்த வேலை ஸ்டார்ட் பண்ணது நான். ஓகே. ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த வேலை ஆரம்பிக்கும் போது
மறுபடியும் ரவுடிசம் பண்ணிட்டு இருக்கும்போது உங்க மனைவி ஒன்றும் சொல்லல? இல்லை, கல்யாணம் ஆகிட்ட பிறகு அது அந்த ரவுடிசம்லாம் விட்டுட்டு பிறகு தான் கல்யாணம் பண்ணிக்கலாம். விட்டுட்டு தான் கல்யாணம் பண்ணாரு. ஸோ ரவுடிசம் எல்லாம் விட்டுட்டதுக்கு அப்புறம் ஸோ நீங்க இது எல்லாமே இதுக்கு முன்னாடி இருக்கிற வாழ்க்கை விட்டுட்டு ஒரு பொது மனிதனாக வாழ்றதுக்கு உங்க மனைவிக்கு எந்த அளவுக்கு பங்கு இருக்கு? அவள் என் மேலே அன்பு பாசம் இருந்ததுனால, என்னை லவ் பண்ணதுனால அவள் ரொம்ப என் மேலே மரியாதை வச்சா. அப்போ சரி, நானும் சில எந்த ஒரு கெட்ட பழக்கம் இதெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டேன், அவளுக்காக விட்டுட்டேன். அப்புறமா கல்யாணம் ஆகிட்ட பிறகு தான் எனக்கு இந்த விஷன் தரிசனமே வந்தது ஆஃப்டர் மேரேஜ் தாங்க. ஓகே. ஆனால் இந்த சர்வீஸ் பற்றி மதர் தெரேசாவை பார்த்ததில்ல, இல்லை ஆசிரமம் எந்த ஆசிரமத்துக்கும் போனதில்லை. ஏன்னா கடவுள் மாஸ்டர்னு சொல்கிற மாதிரி அவர் எனக்கு மாஸ்டர் பிளான் என்னை ரோட்டில் படுக்க வச்சு எல்லாம் ட்ரைனிங் பண்ணி தெரு வாழ்க்கைனா என்ன, பிச்சைக்காக வாழ்க்கைனா என்ன, பசி பட்னினா என்ன, தூசியில் படுத்துன்னு மலையில் குப்பையிலையும் படுத்துன்னு மரத்துக்கு இல்லையும் ஃபுட்பாத்தில் படுத்துன்னு லைஃப் என்னான்ட்டு எனக்கு முன்னாடி ஆண்டவன் எனக்கு அதை ட்ரெயின் பண்ணி அதுக்கப்புறமா அந்த ஜனங்களை பார்க்க எனக்கு லைசன்ஸ் பண்ணி டிரைவிங் பண்ண வச்சு அதுக்கப்புறமா அந்த ரோட்டில் ஓட்ட வச்சு அப்புறமா ஜனங்களை பார்க்க வச்சதுனால அதுதான் யோசிக்கிறேன், எஸ் எ மாஸ்டர் பிளான் இன் மை லைஃப். எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு புது வாழ்க்கை, கல்யாணம், மனைவி, குழந்தைங்க நடுவில் வந்துட்டாங்க. 3 பசங்க உங்களுக்கு? ஆமாங்க. ஓகே. அம்மா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ராஜா தவறான வழிக்கு போனதே கிடையாது. உங்க மருமகள் வந்து ஒரு 2 மாசம் நம்ம வீட்டில் இருந்தாங்க. அப்புறமா அவங்க நான் கொஞ்சம் வேற போறேன்னு சொல்லிடுது. எனக்கு அப்பா திட்டினாங்க. என்ன திட்டல அவர், அதெல்லாம் அனாவசியமா திட்ட மாட்டாரு. யாரை திட்டாங்க? உங்களையா? காசு கொடுக்கறது இல்லை வீட்டுக்குன்னு சொன்னாரு. வீட்டுல காசு கொடுக்கறதுன்னு இல்லை, சொன்னாரு. மேரேஜ் ஆயிடுச்சு, வேற இப்போ பிள்ளைங்கள ஒரு குழந்தை ஆயிடுச்சு பார்த்துக்கணும். அப்புறமா நான் சர்வீஸ்க்கு இறங்கிட்டேன், இந்த சர்வீஸ்க்கு இறங்கிட்டேன். ஓகே. அப்போ ஒரு மாதிரி சொன்னார், நீ அப்படி கௌரவமாக போனீங்கன்னா வீட்டை விட்டு போடா, வெளியே போடான்னாரு. சரி. அப்புறம் ரிட்டையர் உடனே ஆயிட்டாரு. ரிட்டையர் ஆனது 10,000 கையில் கொடுத்து 19,000க்கு வேண்டி வாங்கி கொடுத்தாரு. இந்தப்பா என் சம்பாரணை இவ்வளோதான், நான் நீ வச்சுக்க, அப்புறமா ஊருக்கு கொடுக்கும்போது நீ வந்து கொடுத்துன்னு வந்துரு, நான் வேணான்றேன் நான் சொல்லிட்டாரு. 19,000 வேண்டி 10,000 கையில் கொடுத்தாரு. அப்போ 3 லட்சம் தான் எங்களுக்கு வந்துச்சு. ராஜா இப்படி இருக்கிறதுனால உங்க 2 குழந்தைங்க வந்து மீதி 2 பெண் குழந்தைங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? உங்களுக்கு தங்கச்சியே இல்லை அக்காவா? முதல்ல சின்ன அடுத்த பொண்ணு கல்யாணம் ஆச்சு, எல்சூர்ல கட்டி கொடுத்துட்டோம். சரி. அச்சு பொண்ணு. ஸோ அந்த வளர காலத்துல அண்ணன் எப்படி இருக்காருன்னா, அண்ணன் வீட்டு விட்டு போயிட்டாரு, ஃபீல் பண்ணுவாங்களா? ஃபீல் பண்ணுவாங்க. ஸ்கூலுக்கு போனா கூட சாப்பாடு கொடுப்பாங்க, அங்கே சாப்பாடு கொடுப்பாங்க. கட்டின்னு போறாங்களே சாப்பாடு, ஆமா, அது பார்த்தாங்களா ரோட்ல கொடுத்துருவாங்க சாப்பாடு, நீ சாப்பிட்டுக்க, எங்களுக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல, உங்களுக்கு கொடுத்துருவாங்க. பசங்க வருவாங்க. அண்ணா மேல அந்த பாசம் இருக்குது. ஆமா. ஃபேமிலி ஃபுல்லா உங்க மனைவி, உங்க 3 பெண் குழந்தைங்க, உங்க பையன் எல்லாரும் இங்க வந்திருக்காங்க. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? எனக்கு கடவுள் கொடுத்த பிளஸிங்னு தான் சொல்ல முடியும். தேவகிருபை, உங்களது லவ் மேரேஜ்? லவ் அண்ட் அரேஞ்ச். அவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? 2 வீடும் சேம், பக்கத்து வீடு தாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்து இவரை பார்க்க ரொம்ப அரட்டை. அவங்க அப்பா அம்மா எல்லாம் துரத்திடுவாங்க வெளியில. ஏன் அம்மா தான் இவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க சின்ன வயசுல. ஓகே. சின்ன வயசுலேருந்து இவரை நல்லா தெரியும். அப்புறம் அந்த வீடு அப்பா சேல் பண்ணிட்டு கொஞ்சம் நாங்கள் ரொம்ப தூரம் போயிட்டோம். அப்போ நான் 10th படிக்கும் போது இவர் என்னை பார்த்துட்டாரு. ஸ்கூல் போகும்போது என்னை பார்த்துட்டு, இவ்வளோ பெருசாகிடுச்சா இந்த பொண்ணு அப்படி மனசில் வச்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்கெல்லாம் வந்து நான் திருந்திட்டேன்னு அவர் காட்டுறதுக்காக வந்தாரோ எதுக்கு வந்தாரோ நம்மளுக்கு தெரியாது. அப்போ இவரை பார்த்தா யாருக்கும் பிடிக்காது என் ஃபேமிலியில். அம்மாவுக்கு இஷ்டம், அப்பாவுக்கு இஷ்டம் இல்லைங்க. ஸோ அந்த மாதிரி வீட்டுக்கு வந்து எங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணிட்டார். இவர் ப்ரேயருக்கெல்லாம் போகும்போது வரும்போது அதெல்லாம் பார்த்துட்டு வீட்டில் ஒத்துக்குனாங்க, அப்பா அம்மா எல்லாம் ஒத்துக்குனாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவருடைய கடந்த காலம் இப்படி இருந்திருக்கு, அந்த பாஸ்ட் பார்க்கும்போது ஒரு சின்ன பயம் கூட கிடையாது உங்களுக்கு? ஒரு பயமும் இல்லைங்க, எனக்கு ஒரு பயமும் இல்லை. தெரிஞ்சுட்டா நாங்கள் எங்களுக்கெல்லாம் சைக்கிள் ஓட்டுறது கற்றுக் கொடுத்துருந்து ஆடுறது பாடுறதெல்லாம் இவங்க கிட்ட தான் ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய. அப்பெல்லாம் நம்மளுக்கு எந்த பயமும் இல்லை. அவ்வளோ சேஞ்சஸ் ஆகிட்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தான் பட்டோம். நம்ம எப்படி அந்த சேஞ்ச் ஓவர் உங்களுக்குள்ள எப்படி வந்தது? அது எப்படின்னா, நான் டிரைவராக ஆகிட்டேன். டிரைவரானால் ரோட்டில் ட்ரைவ் பண்ணும்போது லெஃப்ட் ரைட்டு என்ன யாரையோ பார்க்க சொல்கிற தூண்டுற மாதிரி என் பின்னாடி ஏதோ ஒரு சம்திங் சவுண்டெல்லாம் வராது, என் மனசுக்குள்ள பாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஏவுதல் வரும், மூமெண்ட் வரும். சரி நிற்க வச்சிருவேன். வண்டி நிற்க பார்த்தா அவன் நிர்வாணமாக இருப்பாங்க, துணி இல்லாமல் அப்படியே யூரின் மோஷன் எல்லாம் ஒரே இடத்துல பண்ண, ஃப்ளைஸ் எல்லாம் உட்காந்துக்கும், ஆயிரக்கணக்கான பேனுங்க தலையில் இருக்கும், லட்சக்கணக்கான ஈருங்க இருக்கும். அந்த எறும்பு, சிகப்பு எறும்பு ஏறின்னு போய் அந்த ஏறு அந்த பேனெல்லாம் சாப்பிட்டு திருப்பி ரிட்டன் வரும்.
லட்சக்கணக்கான கொசு கடிச்சு மூஞ்செல்லாம் அப்படியே ரஃப்பாக இருக்கும், தார் ஓட்ட மாதிரி இருக்கும். அந்த ரஃப்பு முகம் அப்படியே குழியாக இருக்கும். அங்கே ஸ்மெல்லாக இருக்கும். ஜனம் பார்க்குவாங்க, சாப்பாடு போட்டுட்டு ஒரு போட்டு ஓடுவாங்க. இதெல்லாம் நான் பார்த்துட்டு நிறைய பேரை பார்ப்பேன். மனசுக்குள்ளே கேட்பேன், ஆண்டவனே இதெல்லாம் நீங்கள் தானே படிச்சீங்க மனசில், இவன் மட்டும் ஏன் பிடிக்கிறான், நான் எதனா பண்ணட்டுமா, என்னால் என்ன முடியும் அப்படின்னு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்பேன். அதுதான் கடவுள்கிட்ட போய் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிற மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன் ஆண்டவனே சொல்லு அப்படின்னு. ஒரு ஆளை பார்த்தேன், நிர்வாணமாக இருந்தாங்க, சுத்தமாக துணி இல்லை, ஒவ்வொரு எலும்பும் நம்ம அப்படியே எண்ணலாம், மண்டை ஓடுக்கு தோல் போத்துன மாதிரி ஒரு குப்பை தொட்டுக்கிட்ட படுத்துருந்தான். அவனை பார்த்து நான் ஒருவேளை இப்போ சொல்கிறேன், ஒருவேளை அது தேவ தூதரெல்லாம் இருக்கலாம், இல்லை கடவுளாகவே இருக்கலாம், அவதாரமாக எடுத்து அப்படியே படுத்துருக்கலாம். என் மைண்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு சொல்ல முடியாது. அது அந்த சூழ்நிலை இருக்கும்போது பார்த்து நான் அப்போவே என் மனம் உடைக்கப்பட்டேன். அப்போவே தீர்மானம் பண்ணி, இல்லை கடவுளே எனக்கு என் பொண்டாட்டி பிள்ளைய பார்க்கறதுக்கு மட்டும் எனக்கு சக்தி கொடு, நான் இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுறேன்னு. அப்படி என்ன பண்ணேன், சொந்த வீட்டில் எங்கள் அப்பா மோட்டர் சைக்கிள் எங்கே நிற்க வைக்க வர அந்த இடத்துல எடுத்துன்னு வந்து போட்டு முடி கட் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு கக்கூஸ் கழுவி விடுறது, துணி யாருமே சொல்லலை, எல்லாரும் எக்யூஸ் பண்ணிட்டாங்க. பைத்தியக்காரன்லாம் கூப்பிட்டு வரான் வீட்டுக்கு. என் அப்பா சொல்லுவான், டேய் வேறு வேலை இல்லையாடா அவனுக்கு, நீ பைத்தியம் இட்டு வந்து முடி வெட்டிடாங்கல்லே அப்படி. அக்கப்பக்கம் கூடலாம் ஒரு மாதிரி என்னை டிஸ்கரேஜ் பண்ணாங்க. யாருமே எனக்கு வந்து என்கரேஜ் பண்ணலாங்க அப்படின்னு சொல்லாது. அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. பிகினிங் ஸ்டேஜ் வந்து கண்ணீரோடு தான் நான், கண்ணீரும் ஆழ்ந்த ரொம்ப துக்கத்தோடு தான் நான் ஸ்டார்ட் பண்ணது. என்கரேஜ்மெண்ட்டெல்லாம் இல்லை. அப்படியே அந்த ஆனால் பை ஒன் மேன் ஆர்மி மாதிரி. அப்படி இருக்கிறவங்களை காப்பாற்றணும், அவங்கள வந்து சரியான பாதைக்கு கொண்டு வரணும், துணிமணி மாத்திரை மருந்தெல்லாம் கொடுக்கணும். பிகினிங் ஸ்டேஜ் நான் ஆட்டோ ஓட்டுவேன். ஆட்டோ ஓட்டி அவங்கக்கிட்ட வந்து அவங்களுக்கு தேவையானது ஒரு நாளைக்கு ஒரு 50 ரூபா 60 ரூபா செலவு பண்ணுற அளவுக்கு சம்பாதிச்சிருவாங்க. சரி. அப்புறமா தான் வளரத்தான் எனக்கு இப்போ 1 2 3 4 5 வீட்டுக்கிட்ட எட்டு வந்து சேர்த்துட்டேன். அப்போ எங்கள் ஒய்ஃப் என்ன பண்ணுவா, அவங்க நான் இல்லாத போது காசு கொடுத்து 100 ரூபா 50 ரூபா கொடுத்து ஓடி போய் எங்கேருந்து இங்கே நிற்காதே அப்படின்வாங்க. உங்கள் ஒய்ஃப் சொல்லுவாங்களா? எனக்கு சொல்லவே இல்லைங்க. அது இப்போ ரீசெண்டாக தான் தெரியும். அது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் தெரியும். அது அப்படி அவங்களுக்கு புரிய முடியல. அப்புறமா கடவுளை என்னை ப்ளஸ் பண்ணும்போது தான் அவங்களுக்கு தெரியும், இது வந்து ஒரு பக்தியில் பண்ணுறாரு இவர், நம்ம கூட சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் அவங்க மாற ஆரம்பித்தாங்க. அப்போ சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் செய்யுங்க, நாங்கள் பின்னாடி நிற்கிறேன். கடவுள் என்னை கூப்பிடல, ஆனால் கடவுள் ஒன்று கூப்பிட்டாரு, நான் உனக்கு சேவை பண்ணுறேன், உன் பின்னாடி வந்துடுறேன் அப்படின்ட்டு வந்துட்டாங்க. பின்னாடி வந்துட்டேன். சாமியூல், எத்தனாவது கிளாஸ் படிக்கிறீங்க? 10th. வீட்டில் கம்ப்ளீட்லி அட்மாஸ்பியர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க? ஆசிரமத்துக்கு பக்கத்தில் தான் வீடு? இல்லை, ஆசிரமத்து உள்ள வீடுக்கு நான் கட்டிக்கலாங்க. ஏன் கட்டலன்னு சொன்னாக்கா, நம்ம பார்க்கலன்னா யார் பார்க்க, நிறைய பேர் நான் இன்றைக்கி நான் அதாவது ஒரு எல்லாரும் என்னை போல் என்ஜிஓ நடத்துறவங்களுக்கு ஒரு புத்தி வரணும். என்ஜிஓ இந்த மாதிரி ஆண்களை காமிச்சு பணம் சம்பாதிச்சு அவங்க லக்ஸூரியாக வாழ்வாங்க. எனக்கு அந்த மாதிரி பிடிக்கல. பிச்சைக்காரரோடு நம்மளும் பிச்சைக்காரோட நம்மள வாழலாம் அப்படின்ட்டு நாங்கள் அதே அந்த 700 பேர் எங்கே இருக்கிறாங்க, அங்கேயே நாங்கள் குடும்பமாக 700 பேர் இருக்காங்க. 700 பேர் இருக்கிறாங்க. ஸோ சாமியூல், உங்களுக்கு வீட்டில் அட்மாஸ்பியர் அப்படி பார்க்கும்போது எப்படி தோணுது? டாடி கூட வந்து டாடி மாதிரியா பண்ணலாம், டாடி கூட டாடி மாதிரி பண்ணணும் உங்களுக்கு ஆசையாக இருக்கு. உங்களுக்கு எப்படி தோணுச்சு வீட்டில்? சேம் அப்படிதான் தோணுதா? உங்களுக்கு அப்படிதான் இருக்கு? நீங்க தான் வீட்டில் கடைக்குட்டியா? சாமியல் தான் கடைசிங்க. ஓ, சாமியல் தான் கடைசி. ஓகே. எனக்கு 3 பிள்ளைங்க. 3 பிள்ளை இருந்து கூட இவ்வளோ அடாப்ட் பண்ணாங்க. பிகாஸ் ஷீ இஸ் த ஃபர்ஸ்ட் சைல்டு டு அவர் மிஷன். ஓ, அப்படிங்களா? எப்படின்னா எனக்கு ஒரு கால் வந்துச்சு. அப்போல்லாம் என்கிட்ட காரு எல்லாம் இல்லைங்க, மோட்டர் சைக்கிள் தான். இந்த மாதிரி ஒரு குழந்தை அங்கே இருக்குது பர்டிகுலர் பிளேஸில். சரி, நான் நேராக போனேங்க. போய் அங்கே அவளை பார்த்தோன்னே செத்து போட சீக்கிரமாக அது. ஏன்னா அப்படி இருந்துச்சு, ரொம்ப குச்சி ஆட்டம், கண்ணெல்லாம் ஒரு மாதிரி, இந்த கண்ணு வெளியே வந்துட்டு இருந்துச்சு. ஓகே. ஒரு டியூமர், அப்புறமா இன்னொரு கண்ணு ஒரு மாதிரி. என்ன வயசு இருக்கும் அப்போ? 1.5 வயசு இருக்கும். ஓகே. அப்போது நான் இந்த குருவிக்காரங்க மாதிரி புடவையில் போட்டு கட்டி எடுத்துன்னு பைக்கில் எடுத்துன்னு ஃபஸ்ட்டு சிக்னல் அட்டன் பண்ணாங்க. அட்டன் பண்ணுவோன்னே குழந்தை செத்துச்சா உயிரோட இருக்குதான்னு பார்க்கலாம். அப்படி முதல்ல மாடி கிச்சிட்டு பார்த்தாங்க. பார்த்தா என்னை பார்த்தோன்னே அப்படியே நான் ஒரு ஸ்மைல் கொடுத்தா. இப்போ ஒரு புக்கை எழுத போகிறாங்க அவளுக்காக, ஒரு சிரிப்பில் தகப்பனாய் மாறி நின்று. அப்போ அந்த சிரிப்பை வந்து அப்போவே நான்
அந்த ஸ்பாட்லேயே அந்த சிக்னல்லே ஒரு டெடிகேஷன் பண்ணேன். கடவுளை என் பிள்ளைங்களை மாதிரி நான் என் பிள்ளைங்களை விட கூட அதிகமாக இவங்களுக்கு அன்பு காமிச்சு ஐ வாண்ட் டு டேக் ஹர் லைக் as my child அப்படின்னு. அவளை பார்த்த உடனே உங்களுக்கு அந்த குழந்தை என் குழந்தை தோணுச்சு, லார்ட் கிட்ட சொன்னீங்க I'm going to take her as my child. வீட்டில் உங்கள் மனைவி கிட்ட சொல்லும்போது எப்படி ஃபீல் பண்ணாங்க? ரொம்ப கஷ்டம் ஆச்சு. கஷ்டமா இருந்ததா? ரொம்ப கஷ்டம். அவளுடைய ரோல் அவங்க அப்படி பார்த்தாங்க. எனக்கா எந்த தாயும் தன் சொந்த பிள்ளைய விட்டு கொடுக்க மாட்டாங்க. நம்ம பிள்ளைய நேசிக்காமல் இன்னொரு பிள்ளைய, உண்மையாக சொல்ல போனால் இது உனக்கு தான் பிறந்திருக்கும் அப்படின்ட்டாங்க. உனக்கு ஏதோ தெரியாமல் நீ யாருக்கிட்டையோ வேற குழந்தை பார்த்து நின்றுக்கிற அது அப்படித்தான். ஏன்னா நாங்கள் 2 பேர் தான் ஒன்றா இருப்போம். இதில் ஒரே பெட்டில் போட்டு நான் நைட்டு படுத்துருவோம், காலையில் எழுந்த உடனே ஃபுல் டாய்லெட் பண்ணிட்டுப்பேன் மேலே, ஃபுல் பெட்டில் அப்படியே எடுத்துன்னு வந்து எப்படின்னா ஆஸ் அ மதர் பேர்டு மாதிரி வளர்த்தவள. எங்கே வந்து பைக்கில் கூப்பிட்டு போவேன், டேங்க் மேலே உட்கார வச்சுருவேன், பிடிச்சிக்க போகலாமா. வி போத் வில் கோ அண்ட் பெக் த மணி வித் பீப்புள். பிச்சைக்கார மாதிரி சப்போர்ட் வாங்கிட்டு வருவோம். 2 பேரும் போய் துணி அரிசி பருப்பெல்லாம் வாங்கிட்டு வரோம், பைக்கில் அப்படி போவோம். அப்போது ஹோட்டலில் எடுத்துன்னு போய் சாப்பிட மாட்டான். நான் வாயில் மெண்டுட்டு அதை எடுத்து குருவி மாதிரி வாயில் விட்டுவேன், சாப்பிடுன்னு. சாப்பிட கொட்டுவேன் சாப்பிடு அப்படின்னு. அப்புறமா நடக்க மாட்டான். எழுந்து நடக்க வச்சேன். வைஃப் ஸ்டோல் மனைவி சொன்னால் இவன் வந்து ஊமை பேச மாட்டா, செவிடு காது கேட்காதவளுக்கு, கால் வந்து போலியோ நிற்க மாட்டா அப்படின்னா. நான் சொன்னேன் ஒரு நாள் ஆண்டவர் வந்து நீ ஆண்டவர் பண்ணதை நீ அறுப்பதை நீ பார்க்க போகிற கண்ணில் நீ பாரு அப்படின்னு. ஷீஸ் ரன்னிங் வாக்கிங், டேடி மம்மி கூப்பிட்றா. சில்ட்ரனை மொத்தம் 70 சில்ட்ரனை டேக் கேர் பண்ணுறான். இவ்வளோ ஒன்று பண்ணுவோம். ரைட். உங்கள் ஆசிரமத்தில் டோட்டலி இப்போ ஹோமில் எத்தனை பேர் இருக்காங்க? 700 பேர் இருக்கிறாங்க. 700 பேர். இது வரைக்கும் எங்களுக்கு அந்த தெளிவு வரல. 700 பேருக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ அதாவது 20 இயர்ஸ்க்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ண இந்த ப்ராஜெக்ட்டுங்க ஹோம் ஆஃப் ஹோப். இந்த ப்ராஜெக்ட் பேர் வந்து ஹோம் ஆஃப் ஹோப். ட்ரஸ்ட் பேர் வந்து நியூ ஆர்க் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்ட பிறகு சொந்த வீட்டில் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறமா வாடகை வீடு எடுத்துகிட்டு வாடகை வீட்டு வந்து எங்கள் சர்ச் வந்து சப்போர்ட் பண்ணி ஒரு 1/2 ஏக்கர் லேண்டு வாங்கி கொடுத்து 2000 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டி கொடுத்தாங்க. அவங்க நீ வெறும் 50 பேர் வைப்பான்னாங்க. இல்லை 50 பேர் வைக்க முடியாது, நிறைய பேர் போலீஸ் எல்லாம் எடுத்து வந்துடுவாங்க, போலீஸ் 108 எல்லாம் எடுத்து வந்துடுவாங்க. அப்போது அவங்க என்னை விட்டு கட் பண்ணி நாங்கள் டிஸ்கண்ட் ஆகிடும். அப்போ திருப்பம் 100 பேர் ஆரம்பித்தாங்க. இப்போ 100ன்றது 150 ஆச்சு, 200 ஆச்சு. அப்புறம் சீஃப் மினிஸ்டர்கிட்ட போய் மீட் பண்ணேன். கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் குமாரசாமி. அவர் என் மேலே ரொம்ப இஷ்டம் ஆச்சு. அவர் ஒரு முறை 2 பேர் மீட் பண்ணீங்கன்னா நீ என்ன மாதிரி இருக்கிற அப்படின்ட்டார். அவர் என்ன ஏன் மூஞ்சி அவர் மூஞ்சி ஒரே ஒரு மாதிரி இருக்கும். அவர் வந்து ஒரு ஸ்பெஷல் லேண்டு ஸ்பெஷலாக ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி 17 லட்சத்தில் ஒரு ஏக்கர் லேண்டு வாங்க விட்டாங்க. அதில் 300 பேர் வச்சோம். அஸ் அ மெயின் வந்து டோட்டலி வி ரெஸ்கியூ மோர் தென் 10,000 பீப்புளுங்க. 10,000 பேர் நாங்கள் வந்து தெருவிலேருந்து ரெஸ்கியூ பண்ணோங்க. ஆனால் டெத்து மாத்திரம் 4,000 பேருங்க. எங்கள் ஹோமில் ஒவ்வொரு நாளும் டெத் ஆகினே இருக்கும். 1 2 இல்லை ஒரே ராத்திரி 4 பேர் செத்துருவாங்க. சாவறதுக்கு முன்னாடி சில பேர் ஆசை இருக்கும். ஏன்னா எல்லாருமே டேடி தான் விடுவேன். என் மனைவியோட சேர்த்து எல்லாருமே பேஷண்ட் கூட என்ன டேடி தான் விடுவாங்க. டேடி நான் செத்துருவேன், நாளைக்கு இருக்க மாட்டேன், எனக்கு சிக்கன் கபாப் வாங்கி கொடு, எனக்கு பிரியாணி வாங்கி கொடுன்னுவாங்க, இல்லை எக்கு வாங்கி கொடுன்னுவாங்க, இல்லை ஆப்பிள் வாங்கி கொடுன்னுவாங்க. அது கொடுத்து விருப்பத்தை நிறைவேற்று என்னுடைய விஷன் வந்து தே ஷுட் டை இன் அ டிக்னிட்டி. ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கணும். சாவத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து பக்கத்தில் யாரும் இல்லைன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு வந்து எங்கள் யாராவது அவங்களை நேசிக்கணும், அவங்கள ஃபில்ஃபில் பண்ணி நிம்மதியாக சாகணும். ஆனால் இன்னும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கம்ஃபர்ட் கொடுக்க முடியல. மற்றதெல்லாம் கொடுத்துட்றேன். கம்ஃபர்ட் கொடுக்குறது எனக்கு ஸ்டாஃப்ங்க போதுமான ஸ்டாஃப் இல்லை. அது முடிஞ்ச அளவு இப்போ என் பொண்ணுங்க என் பசங்கள்லாம் இப்போது இவன் கூட ரெஸ்கியூ பண்ண போயிடுறாங்க. இப்போது முடி கட் பண்ணுறான், பேஷண்ட்டுக்கு முடி கட் பண்ணுறான். பாப்பா 2 பேரும் நர்சிங் பண்ணிடுறாங்க போயிட்டு. அவங்களுக்கு பொண்ணுக்கு மறந்து போகிறதெல்லாம் அச்சமே இல்லை. ஏன் அவங்களுக்காக நான் அப்படி பண்ண சொன்னால் இந்த தரிசனம் என்னோட சாகக்கூடாது. நெக்ஸ்ட்டு மை சில்ட்ரன் ஷுட் டூ தட். அதனால தான் அவங்கள அங்கேயே வச்சு எந்த ஆசையும் வரக்கூடாது. உங்களுக்கு பண ஆசையோ சரி இல்லை பொருளாசை வராத நம்ம இவங்களுக்காக தியாகம் பண்ணிடணும். எனக்கு என்ன ஒரு சவால்னா எல்லாருக்கும் நம்ம இந்திய மக்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறது, எங்கேயோ பிறந்த மதர் தெரேசா கரெக்ட் நம்ம நாட்டுக்கு வந்து சேவை பண்ணி செத்தாங்க. நம்ம ஏன் நம்ம நாட்டு மக்களுக்காக நம்ம பிரஜைகளுக்காக மதர் தெரேசாவாக இருக்கக்கூடாது? நம்ம நாட்டு மக்களுக்கு நாவே மதர் தெரேசா இருந்து அவங்கள சேவை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்களுக்கு வந்து அந்த மோட்டிவேஷனை கொடுத்துக்கிறாங்க. இல்லைன்னாக்கா அந்த டெடிக்கேஷன் மோட்டிவேஷன் இல்லைன்னா இவங்க செய்ய மாட்டாங்க, ஓடிடுவாங்க.
மற்றவங்களுக்கு சேவை செய்யறது மிக சிறந்த சேவை அப்படிதான் நினச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு ஆட்டோ ராஜா. நம்ம மத்தியில் ராஜாவோடைய ஹோம்லேருந்து 3 பெண்கள் இங்கே வந்திருக்காங்க. அவங்க மட்டும் இல்லை, வரதராஜ் சார் வந்திருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். I'll come back to you in a minute, sir. ராஜா, இவங்க 3 பேர் உங்கள் ஹோம்லேருந்து வந்திருக்காங்க. செல்வி தமிழ்நாட்டிலேருந்து, அவங்க கர்நாடகாலேருந்து, அவங்க நார்த் இந்தியாவிலேருந்து. செல்வி வந்து ஜீன்ஸ் பேண்ட் போட்டுன்னு பெயிண்ட் எல்லாம் தலையில் அடிச்சுன்னு ஒரு மாதிரி காட்டு மனுஷி மாதிரி அந்த ரோட்டில் எல்லோரும் கட்டு வார்த்தை திட்டின்னு கலாடா பண்ணியிருக்குது. அப்போ அவங்க கூப்பிட்டாங்க, நாங்கள் போய் ரெஸ்கியூ பண்ண வந்துட்டு ரொம்ப வைலண்ட்டுங்க, பயங்கர வைலண்ட். காலெல்லாம் வீங்கி இருந்துச்சா, பப்ளிக் அடிச்சு கால் கையெல்லாம். ஏன்னா ரொம்ப நியூசன்ஸ் பண்ணாக்கா பப்ளிக் சேர்ந்து அடிச்சுடுவாங்க, கோவம் படுறது. என்ன ப்ராப்ளம் இருந்தது அந்த வைலண்ட் பிஹேவியருக்கு? டிப்ரெஷன், சைக்கோ மாதிரிங்க பேஷண்ட்ஸ் தான். அப்புறமா மாத்திரை கொடுத்தோன்னே ஸ்டில் ஷீஸ் டேக்கிங் மாத்திரை. இன்னும் மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்களா? ஆமாம், ரெகுலராக கொடுக்கணும். ஆனால் ரொம்ப 99% ஓகே. ஓகே. ஸோ அந்த கோபம் எல்லாம் போச்சு, இப்போ நார்மலாக இருக்கீங்க. அதே மாதிரி பங்கஜோட ஃபோட்டோ பார்த்தோம். ஆமாம், ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த ஃபோட்டோஸ் பார்க்கும்போது. பங்கஜா புருஷன் வந்து போத்தர் லவ் மேரிடு. ஓகே. திடீர்னு எதுமோ அவள்கிட்ட ஏதோ பார்த்துட்டு குறை என்னமோ பார்த்துட்டு கொஞ்சம் சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிறான். இவளை விட்டுட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறான். இப்போ நம்பிக்கை அவனுக்கு புருஷன் தான் இருந்துச்சான். அவனால் குடும்பம்லாம் விட்டு வந்துட்டுக்கிறான். ஓகே. அதனால இவளுக்கு என் புருஷன் விட்டுட்டான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பெஜாராகி இவ்வளோ எடுத்துன்னு போய் பாம்பேல இங்கே விட்டுக்கிறாங்க. ஓகே. அங்கே ஸ்ட்ரகிள் பண்ணி திரும்ப அங்கேருந்து எப்படியே வந்து பஸ் ஸ்டாண்டில் ஸ்ட்ரீட்டில் இருந்து குளிக்காமல் ஆயிரக்கணக்கான பேனு, லட்சக்கணக்கான ஈறு தலையில், அப்படியே அந்த கண்ணெல்லாம் வீங்கி. ஆமாம், நான் பார்த்தேன், கண்ணெல்லாம் ஃபுல்லாக வீங்கி ஏதோ அடித்த மாதிரி. இந்த ஆம்பளை பசங்க அவங்க மிஸ்யூஸ் ட்ரை பண்ணிக்கிறாங்க. அது பப்ளிக்கெல்லாம் அடிச்சு என்னை கூப்பிட்டு அங்கேருந்து நம்ம ரெஸ்கியூ பண்ணி எடுத்துன்னு வந்து ஷி டுக் ஆல்மோஸ்ட் மோர் தென் 8-9 months ஆச்சுங்க அவங்க ரிகவர் பண்ணுறதுக்கு. பட் இப்போ இருக்குது பங்கஜாக்கும் அந்த ஃபோட்டோ பார்க்கறதுக்கும் அவ்வளோ வித்தியாசமாக இருக்கு. இல்லை, அவளும் நம்பல இது நானான்னு தானே. திவ்யா அவங்க வந்து நார்த் இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க. ஆனால் பட் இங்கே வந்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒரு டிப்ரெஷன்ல. when you were talking to me you said that your money and everything was stolen. That is, I'm just guessing the reason because I was sitting like a patient, so I even don't know the exact reason for that. Right. So நீங்க அவங்கள கண்டுபிடிக்கும் போது யூஸ்வலாக போலீஸ் எடுத்து வந்தாங்க. சரி. she lost all the baggage எல்லாம் விட்டுட்டு ரோடாச்சுதுங்கிறது. Only my clothes were left, the valuable things, gold and money, everything was stolen. அப்போது என்ன ஒரு ஸ்பெஷல்னா அவளுக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் ஒரு மாதம் வரைக்கும் ரோட்டில் இருந்தாலும் அது ஒரு சந்தோஷம். ஓகே. ஏன்னா அந்த சிட்டியில் வந்து ஏதோ ஒன்று ஆயிருந்தாக்கா ரொம்ப கஷ்டம். அப்புறம் வந்த பிறகு ஷி யூஸ் டு எங்கள் பேஷண்ட்டு டாமெட்ரி 150 பேர் இருப்பாங்க. அதில் வந்து எல்லாமே டாய்லெட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே நடந்து போக முடியாது, எகிரி எகிரி தான் போகணும் நம்ம அப்படி அப்படி போய் உள்ளே போனாக்கா உள்ளே உட்காந்துப்போம். இந்த ஃபாக்ஸ் எப்படி கற்று தெரியுங்களா, ஊழல் கொடுத்து பார்த்துக்கலாம், அந்த மாதிரி அப்படியே அழுதுன்னு பார்ப்போம். உண்டே ஆர்டர் பண்ணேன். அப்போ போய் திருப்பம் போய் துணி போட்டு இழுத்து வந்தால் திரும்ப போய் துணியெல்லாம் கழட்டு போய் அப்படி தான் உட்காருவான். அப்படி ஒரு மாதிரி அழுவா. பயமாக இருக்கும் நம்ம பார்க்கறதுக்கு. அப்போ இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணி இட்டுன்னு வந்து அப்புறமா அவளுக்கு கொஞ்சம் அன்பு காட்சி கேர் பண்ணி மெடிசன் கொடுத்து அப்புறமா நான் ரிகவர். பட் இவங்க எல்லாரும் வீடு எங்கே இருக்குது, சொந்த பந்தம் எங்கே இருக்குது, அது எதுவுமே தெரிய வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையா? வருதுங்க. நிறைய பேர் வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. சரி. நிறைய பேர் நாங்கள் ட்ரை ஷூட் பண்ணுறோம். திவ்யாவுக்கு ட்ரை பண்ணால் அவங்க அம்மா வந்து எடுக்கிறது இல்லைங்க. ஃபஸ்ட்டு எடுத்தாங்க, 2 டைம் பேசினாங்க, இங்கே இருக்கிறேன்னு சொன்னோடனே ஆஃப் பண்ணிடுறாங்க போனால். ஓகே. Even you didn't make an attempt to go back to your family? Tried. Ma'am, I just tried calling my mother. Once she picked the phone also, but she doesn't want me. Okay. Like, she's rejected me, and after some time she didn't pick the phone also. She's not even speaking to me. So you feel that it's better here? No, it's not a matter of being better. It's actually like she is almost she's not talking to me. It is to that extent she's so showing the hatred. I never thought like that she would do like this. I thought at least she would speak to me because I don't find any reason that why she has left me like that. இவ சொல்றது பார்த்தாக்க அவங்க அம்மா ஹேட் பண்ணுறாங்க. ஃபோன் கூட எடுக்கிறது இல்லை. ஒரு முறை எடுத்தாங்க, அதுக்கப்புறம் வந்து எந்த காரணத்துக்கும் ஃபோன் கூட எடுக்கிறது இல்லை. டோட்டலி வந்து அவங்கள கை கழுவி விட்டுட்டாங்க. ஒரு தாய் இவ்வளோ கல்ல நெஞ்சுக்காரியா? தன் பெண் குழந்தை வேண்டாம், நல்லா அழகாக இருக்காங்க, படித்தவங்க, இருந்தாலும் வேண்டாம் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு தெரியல. If your mother is seeing this program or if somebody who knows you
wherever you are from in North India, I'm sure somebody will go and say that your daughter was on air. I hope your mother actually, feels that she's left such a beautiful child behind, comes back and takes you. Do you want to say anything to your mother? No, ma'am, I don't think there is any scope, because in Delhi also I was staying away from her. Okay. I tried calling her 2-3 times, but because since there is no response, so I don't find any scope. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தாய் தந்தையோட அரவணைப்பு கண்டிப்பாக தேவை. குறிப்பாக தாய் ஒரு தடவை மடியில் குழந்தை படுக்க வச்சாலே எல்லா பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும். அப்படி தான் நம்ம தாய் எப்போவுமே சொல்லுவோம், எந்த பிரச்சனை இருந்தாலும் தாய் தலையில் கை வச்சாக்கா எல்லா பிரச்சனையும் மறந்துடுவோம். அதுதான் மிகப்பெரிய மருந்து நமக்கு. அப்படி தான் எல்லாரும் இருப்பாங்க. ஆனால் இவங்க தாய் இப்படி இருக்காங்க. இந்த நிகழ்ச்சி பார்த்ததுக்கப்புறம் மனசு மாறுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இப்போ நம்ம மத்தியில் வரதராஜ் சார் நீங்கள் வந்திருக்கீங்க. ஆட்டோ ராஜா சொன்னோன்னே ஒரு காலத்தில் எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் பயம் இருந்தது. எந்த அளவுக்கு ஒரு ரவுடிசம் பண்ணார், அவரே சொல்லியிருக்காரு, அந்த ஸ்ட்ரைக் பண்ணணும், இது பண்ணணும், இது எல்லாமே பண்ணிட்டு இன்னைக்கு கம்ப்ளீட்டாக தன்னை மாற்றிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு சேவை பண்ணிட்டுருக்காரு. 2 விஷயம். ஒன்று, தன்னை மாற்றிக்கணும்னா ஒன்று தோணுச்சு. இன்னொன்று, அங்கே ஜுவனைல் ஜெயிலில் இருக்கிற ஒரு வசதிகளே இல்லாமல் எப்படி அங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க. இல்லை, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் கூட இந்த ஜுவனைல் ஹோமில் இருந்து சிறுவர்கள், குற்றம் சாட்டப்பட்ட சிறுவர்கள் எஸ்கேப் ஆகி வெளியில் போனாங்க. அப்போ அதுக்கான காரணங்கள் ஆராயும் போது அங்கே உரிய வசதிகள் இல்லை, அவங்களுக்கு உரிய முறையில் எஜுகேஷன் கொடுக்கல, அட்மாஸ்பியர் ரொம்ப மோசமாக இருந்தது அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்து அது பல தடவை வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஜுவனைல் ஹோமும் சரி, நம்ம சிறைச்சாலைகளும் சரி, இப்போ ஆட்டோ ராஜாலாம் வந்து தானாக வந்து ரிஃபார்ம் பண்ணி தன்னை மாற்றி தன் வாழ்க்கை பாதையை மாற்றிருக்காரு. ஆனால் ஒவ்வொரு ஜெயிலையும் இது அரசாங்கம் தான் செய்யணும். உள்ளே இருக்கிற குற்றவாளிகள்ங்கிறவங்க பார்த்தீங்கன்னா பல காரணங்களுக்காக வருவாங்க. சிறு வயதில் படிப்பு இல்லாமல் இருப்பாங்க, பெற்றோர்களுடைய உரிய ஆதரவு இல்லாமல் இருக்கும், பாவர்ட்டியில் இருப்பாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அவங்க குற்றம் பின்னணிக்கு போகிறாங்க. அவங்களெல்லாம் மாற்றக்கூடிய பொறுப்பை வந்து நம்ம சிறைச்சாலைகள்லேருந்தே நம்ம முயற்சி செஞ்சோம்னா இது போன்ற ஆட்டோ ராஜாக்கள் நம்ம நாட்டுக்கு பல பேர் கிடைப்பாங்க. பல குற்றவாளிகளை பார்த்துருக்காங்க. எத்தனையோ குற்றவாளிகள் பல பேர் நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் பார்த்த ஒரு சில வழக்குகளில் ஒரு குற்றவாளியெல்லாம் வந்து தான் கொள்ளையடித்த பணத்தை ஒரு தீ விபத்து நடந்தபோது அந்த ஏரியாவில் உள்ள மக்களுக்கு நன்கொடையாக கொடுத்துருக்கான். இன்னொரு குற்றவாளி பார்த்திங்கன்னா கல்யாணமாகாத பெண்களுக்கு நிறைய உதவி செஞ்சுருக்காங்க. இன்னும் சில பேர்லாம் கோயில் கட்டியிருக்காங்க கொள்ளையடித்த பணத்தை. ஆனால் ஆட்டோ ராஜா வந்து அதில் ஒரு விதிவிலக்கு என்னென்னா, ஒரு சமுதாய அக்கறையோட ஒரு சமூக பணியில் அவர் ஈடுபட்டிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய விஷயம். அவர் ஒரு தமிழ்நாட்டில் பிறந்தவர், கர்நாடகாவில் போய் இந்த பணியை செய்கிறாரு. ஆக மனிதனாக பார்க்குறாரு ஒழிய இன உணர்வு, மொழி உணர்வு எதுவுமே இல்லாமல் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனாக பார்த்து அவர் செய்யக்கூடிய அந்த விஷயம் நம்ம தமிழ்நாட்டுக்கும் இந்த தமிழ் மக்களுக்குமே ஒரு பெருமை கூட விஷயம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். 2வது, இந்த ஆர்ஃபனேஜஸ், இந்தியாவில் இருக்கிற ஆர்ஃபனேஜஸ் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் காவல்துறைக்கு வந்திருக்கு. என்னென்னா அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, வெளிநாடுகளில் வாங்குகிற பணத்தை தவறாக யூஸ் பண்ணுறாங்க, இந்த குழந்தைகள் எல்லாம் வெளிநாடுகளுக்கு தத்து கொடுத்து பணம் சம்பாதிக்கிறாங்க. இது மாதிரி பல குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. ஆனால் இவரையும் ஒரு குடும்பத்தையும் நான் வந்ததுலேருந்து பார்த்தேன். அவங்ககிட்ட ஒரு ரிச்னஸ்ஸே இல்லை, எல்லாமே எளிமையாக இருக்காங்க. அவங்க உடுத்தி இருக்கிற உடை கூட பார்த்திங்கன்னா ஒரு நடுத்தர வர்க்கம் எப்படி உடை உடுத்துவாங்களோ அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஸோ இது ஒரு பிஸ்னஸாக பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் ஒரு தொண்டாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை அவர்கிட்ட இருக்கிறதையும் என்னால் பார்க்க முடியும். கண்டிப்பாக ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு வரதராஜ் அவர்கள். உங்களுடைய அடுத்த ஸ்டெப் என்ன இருக்கு? என் தாய்மண்ணுக்கு, இந்த தமிழ் மக்களுக்கு நான் சேவை பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. நிறைய முறை நான் வந்து போகும்போதெல்லாம் நான் ரொம்ப வேதனையோடு அழுதுன்னு போயிருக்கிறேன். கர்நாடகாவில் 10,000 பேர் கம்மி பண்ணியாச்சு, சிட்டியில் இல்லை அவ்வளோ. இப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்ம பண்ணணுமே, நம்ம ஜனங்க அப்படி கஷ்டப்படுறாங்களே, இவங்களே நம்ம ஸ்டார்ட் பண்ணணுன்னு ப்ராஜெக்ட் ரொம்ப ரொம்ப வாஞ்சியாக இருக்கிறாங்க. அதுக்கு எனக்கு உதவியும் வந்துச்சுனாக்கா கண்டிப்பாக இங்கே அந்த ப்ராஜெக்ட் இங்கே சென்னையில் ஸ்டார்ட் பண்ணி இங்கேயும் பல ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு உதவியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. எந்த மாதிரி உதவி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? எனக்கு இந்த லேண்டும் பில்டிங் ஸ்ட்ரக்சர் மட்டும் இருந்தால் போதும், நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆயிரக்கணக்கான ஜனங்களை கொண்டு வந்துடுவேன். எனக்கு சப்போர்ட் பண்ண போதும். எனக்கு என்னென்னாக்கா இவங்களுக்காக நான் பிச்சை எடுப்பேன். இவங்கள எங்கள் ஜனம் வந்து பிச்சை ரோட்டில் பிச்சை தின்பாங்க. அவங்களுக்கு டீசெண்டாக உட்கார வச்சுட்டு நான் போய் டீசெண்டாக போய் பிச்சை எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு ஆளாய்ப்பேன்.
அது அவங்களுக்காக எதை இருந்தாலும் செய்வேன். அவங்க ஆட்டோ ராஜா மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக தன் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை கொண்டு வந்து இன்னைக்கு சமூக சேவையில் தன்னை கம்ப்ளீட்டாக அதிலேயே போட்டுக்கிட்டு இன்னைக்கு கர்நாடகாவில் சமூக சேவை செஞ்சிட்ருக்காரு. ஆனால் தன்னுடைய தாய்மண் தமிழ்நாட்டுக்கு நான் ஏதாவது பண்ணணும், கண்டிப்பாக எப்படி 10,000 பேருக்கு மேலே நான் கர்நாடகாவில் காப்பாற்றிருக்கேன், அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்து எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்கள காப்பாற்றணும்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உதவி பண்ணலாம். எந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணணும்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். உதவி தானாக தேடி வரும் ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. வரதராஜ் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் அவுட்புட்ஸ். தேங்க்யூ திவ்யா, பங்கஜா, செல்வி, உங்கள் 3 பேருக்கும் நன்றி. அண்ட் ஆட்டோராஜா அவர்கள், உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களை மாதிரி நீங்களாம் ஒரு இன்ஸ்பிரேஷன், எத்தனையோ பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்க. அண்ட் வரதராஜ் அவர்கள் சொன்ன மாதிரி இது ஒரு பிஸ்னஸ் நினைக்காம ரொம்ப எளிமையாக நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அதுதான் மிக சிறப்பான விஷயம் உங்ககிட்ட. ஏன்னா உங்கள் பசங்க பார்க்கும்போது அவ்வளோ எளிமையாக இருக்கிறாங்க. ஸோ மே யூ கண்டினியூ டூயிங் த குட் ஒர்க். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. மீண்டும் ஒரு நிஜத்தோட சந்திப்போம். ஒரு நிஜத்தை சுற்றி கோடி பொய்கள் இருந்தாலும் நிஜம் வெளியே வரும். ஒரு நாள் நிஜம்